முத்தழகு இன்னைக்கு 887வது எபிசோட்ல முடிஞ்சிருச்சுங்க. பல வருஷமா இந்த நாள் எப்ப வரும் அப்படின்னு தான் நம்ம காத்துட்டு இருந்தோம். எல்லா உண்மையும் வெளியே எப்ப தெரியும், பூமியும் முத்தழகும் உண்மை தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்க அப்படின்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். எல்லாமே வெளியே தெரிஞ்சிருச்சு. ஆனா என்ன, 15 நிமிஷத்துல மொத்த சீரியலையும் முடிச்சுட்டாங்க. எல்லா உண்மையும் வெளிவந்தனால ரெஜினாக்கும் அஞ்சலிக்கும் ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லி நீதிபதி தீர்ப்பு கொடுத்துறாரு. உடனே அரெஸ்ட் பண்ணவும் சொல்லிடுறாரு. இத கேட்டு பூமியும் முத்தழகும் ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. பூமி முத்தழக போய் கட்டி பிடிச்சுக்கிறாரு. இதெல்லாம் பார்த்து அஞ்சலி பயங்கரமா காண்டாகுறாங்க. ஆனா என்னங்க பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அப்பவும் அஞ்சலி சும்மா இல்லையே. ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, நான் திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போறாங்க. ஆனா முத்தழகும் பூமியும் எதையுமே கண்டுக்கிற மாதிரி இல்ல. அவங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. வீட்டுக்கும் போயிடுறாங்க. இந்த சீரியல்ல பூமி முத்தழகுக்கு எத்தனாவது தடவை தாலி கட்டுறாருன்னு தெரியல. ஆனா ஃபைனலா ஒரு தடவை தாலி கட்டி சீரியலை முடிக்கிறாங்க. எல்லாருமே ஹாலுக்கு வந்துடுறாங்க. முத்தழகு அவங்களோட மாமியாரை பத்தியும் பூமியை பத்தியும் ரொம்பவே பெருமையா பேசுறாங்க. பெரியம்மாவை பத்தி பூமி புகழ்ந்து பேசுறாரு. எல்லார பத்தியும் எல்லாருமே பேசி முடிச்சதுக்கு அப்புறமா தாலி கட்டலான்னு போறாரு. திடீர்னு வாமிட் எடுத்துறாங்க ஸ்வேதா. என்னடான்னு பார்த்தா அவங்க 2வது குழந்தை முழுகாம இருக்காங்க. இந்த குழந்தையும் நான் தான் பார்த்தப்பேன்னு முத்தழகு சொல்றாங்க. திரும்ப தாலி கட்ட போகும்போது பாண்டியம்மாவோட பையன் வந்துடுறாரு. எனக்கு கடன் வச்சு கொடுங்க, நான் இங்கேயே இருந்துடுறேன்னு அவர் கேட்க, கண்டிப்பாடா, நம்ம பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு பூமி சொல்றாரு. அதுக்கப்புறம் தாலிய கட்டிடுறாரு பூமி. பூமியோட அப்பா கால்ல ஆசீர்வாதம் வாங்கலான்னு பார்த்தா அவரு டக்குன்னு திரும்புறாரு. என் மேல இன்னும் கோபம் போலையா அப்படின்னு முத்தழகு கேட்க, நீ என் கால்ல விழணும்னு அவசியமே இல்லம்மா, என் கால்ல விழலைனாலும் உனக்கு என் ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்றாரு. பேச்சியம்மா தனத்துக்கிட்ட, சரவணனுக்கும் மீனாட்சிக்கு இருக்கிற அதே உரிமை இருக்கு, நீயும் சரவணன் கூடவே இருந்துருன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனாட்சிய முத்தழகு தூக்கி பூமியும் முத்தழகும் சேர்ந்து மீனாட்சிய கொஞ்சுறாங்க. இத பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்மள பார்த்து இவ்வளோ நாள் இவ்வளோ ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு ஒவ்வொருத்தரா சொல்றாங்க. முத்தழகு எப்பவுமே உங்க வீட்டு பொண்ணுதான் அப்படின்னு முத்தழகும் சொல்றாங்க. என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, இன்னமும் வாங்க போங்கன்னு தான் முத்தழக கூப்பிடுறாரு பூமி. எப்படியோ அப்படி கூப்பிட்டே சீரியலை முடிச்சுட்டாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இத்தோட சுபம்னு போட்டுட்டாங்க. முத்தழகு இதோட சுபமா இல்ல பார்ட் 2 எடுப்பாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.